தொகுக்கப்பட்டு டாக்டர் வாசுப மாணிக்கம் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. தேவகோட்டை பாலகவி ராமநாதன் செட்டியார் இந்நூலில் கண்டுள்ள பட்டயங்களின் மூல ஏடுகளை பழனி பண்டாரத்திடமிருந்து பெற்று சரிபார்த்ததாகவும் ஓலைச்சுவடியில் உள்ளவையும் இந்நூலில் உள்ளவையும் ஒத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் தேக்காட்டூரில் வாழ்ந்த குமரப்பன், மரவநாட்டில் வாழ்ந்த மரவன் தேவன், கடியாபட்டியில் வாழ்ந்த கார்காத்த வேளாளன் சுப்பிரமணியனை துணைக்கு அழைத்துக் கொண்டு பழனிக்கு சென்று உப்பு வணிகம் செய்துள்ளார். சுவாமியை கூட்டாளியாக்கி வணிகம் செய்யும் பெருமை நகரத்தார்களுக்கு மட்டுமே உண்டு. இன்றைக்கும் கூட நகரத்தார்களில் பெரும்பாலானோர் சுவாமிக்கு பங்கு வைப்பது உண்டு. உப்பு வணிகம் செய்ய சென்ற குமரப்பர் பழனியில் தெய்வநாயக பண்டாரம் வீட்டில் தங்கி வியாபாரம் செய்தார். வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தில் ஒரு பணம் லாபத்திற்கு அரைக்கால் பணம் மகமையாக தெய்வநாயக பண்டாரம் மனைவி பார்வதி அம்மாளிடம் கொடுத்து அன்னதானம் செய்ய சொல்லி இருக்கிறார். மறு ஆண்டு மழை வெள்ளம் வந்தமையால் உப்பு விலை ஏறி லாபம் அதிகமாக கிடைத்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த குமரப்பன் ஆண்டுதோறும் பழனிக்கு பாத யாத்திரை வருவதாக கூறினார். அன்னதானம் அளித்த தெய்வநாயக பண்டாரம் இல்லத்தை அன்னதான மடமாக்கினார். கோயில் பணத்தை தனக்காக வைக்கும் காலத்தில் தன் பணத்தை இறைவனுக்கு அளித்தவர்கள் நகரத்தார்கள். இவ்வாறு உப்பு வியாபாரம் செய்ய சென்று முருகவேளை வணிக வேளாக ஆக்கியவர் குமரப்பர். பின்னாளில் தேக்காட்டூரில் வாழ்ந்த குமரப்பையா வழித்தொண்டல்கள் நெற்குப்பை வந்து பாத யாத்திரை மேற்கொண்டதாக அறப்பட்டயம் கூறுகிறது. சுவாமியை கூட்டாளியாக்கி வணிகம் செய்து பாத யாத்திரை தொடங்கிய காலத்தில் பழனிக்கு காவடி எடுத்துச் செல்ல வேண்டும். யார் காவடி எடுக்கிறீர்கள் என கலாமடம் சிவாச்சாரியார் நகரத்தார்களிடம் கேட்டார். யாரும் முன்வராத நிலையில் நெற்குப்பை நேமங்கோயில் குமரப்பர் முதல் காவடி எடுத்து வருகிறேன் என கூறி முதல் காவடியை பழனிக்கு எடுத்துச் சென்றார். முதல் காவடி எடுத்துச் சென்றதால் நெற்குப்பையிலிருந்து குமரப்பன் பரம்பரையில் ஆண்டுதோறும் எடுத்து வரும் காவடி கட்டளை காவடி அல்லது முத்திரை காவடி என அழைக்கப்படுகிறது. இந்த முத்திரை காவடி மட்டுமே கோவில் சன்னிதானத்துக்குள் வைத்து வழிபடப்படுகிறது. ஒரு திருவிளக்கு 1000 திருவிளக்குகளை ஏற்றுவது போல் நெற்குப்பை குமரப்பன் எடுத்த ஒரு காவடி இன்று 1000 காவடிகளாக பெருகி ஆண்டுதோறும் வழிநடத்தும் குடும்பங்கள் 3 ஆகும். நெற்குப்பை நேமங்கோயில் கூனாப்பானாளானா குடும்பம், கண்டனூர் இரணிக்கோவில் கூனாப்பானா சூனா குடும்பம், காரைக்குடி வைரவன் கோயில் கூனாமானா பேனாரீனா சூனா பானாளானா ஆகியனவாகும். நெற்குப்பை குமரப்ப செட்டியார் 1590 உப்பு வணிகம் செய்து நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். 1866 கண்டனூர் குட்டையன் செட்டியார் வகையினரும் 1888 காரைக்குடி வேலப்ப செட்டி வகையினரும் பாத யாத்திரையில் முதலில் பங்கு கொண்டுள்ளனர். பழனி பாத யாத்திரையின் போது சம்பட்டியில் நத்தலிங்கம் நாயக்கர் நெற்குப்பை குமரப்பரை பார்த்து, என் வீட்டுக்காரிக்கு சதா வயிற்று வலி இருக்கிறது, நான் பல இடங்களில் பார்த்தும் வலி தீரவில்லை என்று சொன்னார். குமரப்பரும் பழனி ஆண்டவர் தீர்த்து விடுவார், அந்த படி தீர்ந்தால் 12 பொன்காசு கொடுக்க வேணும் என்றார். சரி, அப்படியே பொற்காசுகள் தருகிறேன் என்று சொன்னார். உடனே குமரப்பரும் 90 கொடுத்து, இதை உன் பெண் சாதியிடம் கொடு, 1 வருஷத்திற்குள் சௌக்கியமாகிவிடும் என கூறினார். மிட்டா நாயக்கரும் தன் பெண் சாதியிடம் குமரப்பர் கொடுத்த பழனியப்பருடைய திருநீரை கொடுத்து, இதை சாப்பிடு, சரியாகிவிடும் என சொன்னார். அம்மாள் வாங்கி சாப்பிட்ட 3 நாட்களுக்குள் வயிற்று வலி தீர்ந்துவிட்டது. உடனே நாயக்கர் பெண் சாதியும் குமரப்பரை பார்க்க விருப்பம் தெரிவித்து, மிட்டா நாயக்கரும் தன் மனைவியை பல்லக்கில் குமரப்பர் இல்லத்துக்கு அழைத்துச் சென்றார். அவர் மனைவியும், செட்டியாரே, எப்படி வயிற்று வலியை தீர்த்தாய் என கேட்க, பழனியாண்டவர் கிருபையால் தீர்ந்தது என குமரப்பர் கூறினார்.